நம்ம இன்றைக்கி ஒரு புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து கேரமல் மேங்கோ புட்டிங். இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸான ஈஸி புட்டிங் ரெசிபி. இப்போ மேங்கோ சீசனுங்கிறதுனால மேங்கோ எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வச்சு தான் இந்த புட்டிங் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டெலிஷியஸாக வந்திருக்குன்னு. இது ரொம்ப ஜூஸியான ஹெல்த்தியான புட்டிங் ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேரமல் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கோம். இதில் வந்து வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஸ்பேட்லாவோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம கேரமல் குக்காக ரெடி ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேட்லா யூஸ் பண்ணாமல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் புட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு 8 இன்ச்சு ஸ்கொயர் பேன் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து அதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம புட்டிங் பண்ணுறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணலாம். இதில் வந்து 6 ஸ்லைஸு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்கலாம். பெரிய ப்ரெட்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி கொடுக்கலாம். இப்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தா மேங்கோ 1 கப் எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்து அதையும் இந்த ப்ரெட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்து கொடுக்கணும். கூடவே 2 முட்டை அதையும் இதில் வந்து உடச்சி சேர்த்துடலாம். இதில் 1 கப்பு பால் கூட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த பியூரியை இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட் மிக்ஸில் சேர்த்து கொடுக்கலாம். இதில் டோட்டலாக 3 கப்பு பால் சேர்க்கணும். 1 கப்பு நம்ம ஆல்ரெடி அரைச்சதுனால ரிமைனிங் 2 கப்பை இந்த மிக்சரோட சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ இதோட கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஸ்பேட்லா அல்லது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். நம்ம மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரேயில் வந்து சேர்த்து கொடுக்கணும். இதை வந்து நம்ம ஸ்டீம் குக் தான் பண்ண போகிறோம். இது மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். இவாப்ரேட் ஆகக்கூடிய வாட்டர் எதுவுமே இதில் வந்து இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எப்படி மூடி கொடுக்குறோம். இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் வாட்டர் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஸ்டாண்ட் இறக்கி கொடுத்துருக்கோம். இது மேலே இந்த புட்டிங் ட்ரே இறக்கி வச்சு இதை வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் மீடியம் ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணணும். இது வந்து ஸ்டீமரில் அல்லது இட்லி பாத்திரத்துலையும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட புட்டிங் வந்து நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது மினிமம் 3 hours நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஆஃப்டர் 3 hours வந்து நம்ம இதை டிமோல்டு பண்ணி ஸ்லைஸ் பண்ண போகிறோம். சைட்ஸை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இதை வந்து இன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட புட்டிங் நல்லா சூப்பராக கேரமல் எல்லாமே மேலே வந்து அப்படியே ஜூஸியாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டிங் வந்து ஒரு 8 to 9 பர்சன்ஸுக்கு வந்து ஈஸியாக சர்வ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமான புட்டிங் தான். இப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.